இந்த வீட்டில் சும்மா இருந்தாலே யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருள் தான் வாங்குறது தான் போனோம். எல்லாத்தையும் வாங்கி முடிச்சு இந்த அரிசி பை தூக்க சொன்னார். எப்போ சம வெயிட்டு சுத்தமாக முடியல. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டோட அக்காவுக்கு பர்த்டே வாடா போகலாம் அப்படின்னா, நாளாக வரல நீ போய்ட்டு வாடா அப்படின்னா, நீ வர எனக்கு தெரியாது அப்படின்னா நான் வரலன்னா அப்புறம் ஒத்துட்டு நாங்கள் 3 பேரும் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கேக் வாங்குறதா போனோம். எல்லா கேக்கே பார்த்துட்டு ஒரு கேக்கை செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. எத்திரி அப்புறம் கடைக்காரன் கேட்குறாரு, தம்பி நீங்கள் பொண்ணுடைய இதை வீடியோ எடுத்தீங்களா அப்படின்னாரு. அட ஆமாண்ணா அப்படின்னு கலங்குங்கன்னாரு. கேக்கில் வாங்கினதுக்கப்புறம் க்ரீம் கவரில் ஒட்டிக்கிச்சிங்க. நீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னால் அவன் சாப்பிட மாட்டான்னா. அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அப்படியே எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயாச்சு. அங்கே பார்த்தோன்னே அந்த அக்கா ஒரே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. தம்பி செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அந்த அக்கா சொன்னாங்க. இருந்தாலும் மற்றவங்களோட ஹாப்பினஸை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். அது க்ரீம் வேறு ஒட்டிக்கிச்சு. நான் அப்புறம் எல்லாரும் முடிஞ்சு பார்த்தேன், ஏன்டா ஒழுங்காக வர மாட்டேங்கன்னா இவன் வேறு கேக் வெட்டுறானா, டெய் வெட்ட அந்த அக்கா வெட்டினோன்னா அந்த அக்கா கேக் வெட்டும் போது ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டெலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடினேன். அப்புறம் எல்லாருக்கும் அந்த அக்கா கேக்கெலாம் ஊட்டி விட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஊட்டி விட்டு நாங்கள் உட்காந்து சும்மா கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறான்னு பார்த்தா பிஸ்னஸ் மேன் மாதிரி டீலிங் பேசுங்க, என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா கேம் ஆட்டுறாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே பாய் காய்ஸ்.